நேற்றைய தினம் சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சனாதனத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்லாம் பேசினார். நல்ல விஷயந்தான். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உதயநிதி அவர்களே? முதல்ல எங்கேருந்து அழிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்கள் தாத்தா கருணாநிதி அழிச்சு கிழிச்சிட்டு போயிட்டார். உங்கள் அப்பா முடிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பேசுனதாலும் உங்கள் அப்பாவை கூட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. சரியா? கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து தூக்கி ஜனங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கும் கீழே போகணும்னு ஆசை போல் இருக்குது. சரி, ஆரம்பிக்கலாமா? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு உங்களுடைய தாயார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் வச்சு வேலை வச்சு வணங்கிட்டு இருக்காரு. என்ன இது தவறுன்ட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஆரம்பிக்கலாங்களா? இல்லை நீங்கள் தான் பகுத்தறிவாளர்களாச்சே, பகுத்தறிவு பாவலன் பெரியாரோட பேரங்களாச்சே. ஆனால் உங்கள் வீட்லேயே வந்து ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே உங்கள் அம்மா. அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா பகுத்தறிவை? இல்லை நம்ம PK சேகர் பாபு எப்பவுமே கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருப்பார், அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்லை புதுசாக வந்து சேர்ந்துருக்காரு OPS, நெத்தி பூரா திருநீர் வச்சுருப்பாரு, குங்குமத்து திருநீர், அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? உங்கள் கட்சியில் தான் வந்து உங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு 70% இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்துக்கள் அது மொத்த பேரையும் அழிச்சு ஒழிச்சிடலாமா? அவங்ககிட்ட இருக்க மனசு இருக்கிற சனாதனத்தெல்லாம் தூக்கிடலாமா? உங்களால் முடியுமா? இந்துக்கள் வந்து இந்தியாவில் 70% இருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, அதுதான் வந்து சனாதனம். அதை நீ அழித்து ஒழிக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் எந்த மதத்தை ஒன்றா பின்பற்றுங்க, எந்த குலத்தை ஒன்றா பின்பற்றுங்க, இல்லை பின்பற்றாமல் போங்க. கடவுள் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லான்னு சொல்ல அது உங்களுடைய உரிமை. ஆனால் மற்றவங்களுடைய வழிபாட்டு முறையை நான் அழிப்பேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் பவர் கொடுத்தது? வாய் இருக்குன்றதுக்காக வாய் எப்படி ஒன்றா பேசலாமா? வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், யாகாக்க நாகாக்க சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டு எவற்றை அடக்காவிட்டால் நாவை அடக்க வேண்டும், அப்படி நாவை அடக்காவிட்டால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் நாவை அடக்குவதே இல்லை. ஏதோ ஒரு முறை தெரியாமல் பேசிவிட்டீர்கள் என்று நினைத்தால் மறுபடியும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்துக்களை சீண்டிக் கொண்டிருந்தால் இனி யாரும் சும்மா இருக்க போவதில்லை. இது இப்போது வந்திருக்கிற தாவேக அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கமாக இருக்கும். இந்து முஸ்லீம் என்று பாகுபாடு கிடையாது, எல்லோரையும் ஒரே தட்டில் வைத்து தான் பார்ப்போம் என்று சொன்ன தாவேக அரசு சட்டசபையில் இவர் பேசும்போது இதை பார்த்து கொண்டு ஏன் இருந்தது என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால் பாஜக, பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தீண்டத்தகாத கட்சி போல் பார்க்கிறார்கள். 22 மாநிலங்களில்